ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளில் யாவருக்கும் குறித்தொழில் ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுடைய தயாபாத்திரா தலைவர், தமிழ்நாடு பேப்டிஸ்ட் கன்வென்ஷனுடைய தலைவர். இந்த நாளில் கூட தமிழ்நாட்டில் நடக்கிறதான தேர்தலை முன்னிட்டு பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் ஆகிய நாங்கள் யாவருமாய் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாவருமாய் ஒருமித்து வருகிற எலெக்ஷனில் திமுக ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். காரணம் சொன்னால் இந்த பல பகுதிகளிலே பல மாநிலங்களில் பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் இந்த திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவை தெரிவித்து மீண்டும் அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் சுபிக்கிறோம். அவ்விதமாக இந்த முதலமைச்சர் தொடர்ந்து நீடித்து விடுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோட ஆதரவு அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். நம்ம சபையின் சார்பாக ஏதாவது முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களா? எங்களுடைய கோரிக்கைலாம் பேப்டிஸ்ட் திரு சபைகளும் விசேஷமாக தெலுங்கு பகுதிகளிலே எங்களுடைய பேப்டிஸ்ட் சபைகளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, தெலுங்கு மக்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை. ஏற்கனவே நான் தேர்தல் அறிக்கையில் இது குறித்து நான் பேசியிருந்தேன். மறுபடியும் நான் அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகும்படியாக நான் வாங்கிக்கிறேன். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க சார் இதில் இந்த குருத்தோல் நாட்டில்? இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 200 300 பேர் கிட்ட இருக்கிறவங்க இதில் எத்தனாவது ஆண்டா நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் மூலமாக இது ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். சார், தமிழக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்கேநகர் தொகுதியில் போட்டியிடுவரும் மரியவில்சனும் ஒரு கிறிஸ்தவர் தான். நீங்கள் அவருக்கு வாக்களிக்காம ஆதரவு தெரிவிக்காம திமுக ஆதரிக்கிறீங்க. தமிழ்நாடு மாநிலம் முழுவதுமாக சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறது திமுக ஆட்சி தான். அதை தான் நாங்கள் விருப்பப்படுறோம். ஏற்கனவே அவங்க ஏற்கனவே ஆதரவாக இருந்து காட்டி கொடுத்துருக்காங்க. இனிமேல் புதுசாக வருவாங்க இல்லைன்னு தெரியாது. ஏற்கனவே விருந்துகளுக்கு தொடர்ந்து நீடிப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இல்லை இந்த சென்னையில் இருக்க அனைத்து பாஸ்டர்களும் வந்து கலந்துக்கினாங்களா? இன்றைக்கி நாங்கள் தெலுங்கு பாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் ஒருமித்து நாங்கள் இதை கவனிப்போம். வருடமும் போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு பேப்டிஸ்ட் வந்து இது தொடர்ந்து சொல்லுவோம். இப்போ நீங்கள் பலமுறை கோரிக்கைகள் வச்சு ஏதாவது உங்களுக்கு திமுக சார்பில் பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கல்லறைகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நன்றி நாங்கள் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டோம். ஓகே ஓகே தேங்க்ஸ்.